ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே சபையார் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்பலாம். லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையில் நாம் அவருடைய பந்தியில் பங்கு பெறக்கூடியவர்களாய் வந்திருக்கிறோமே. எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் உபவாச கூட்டத்துக்கு வந்தோம்? இந்த வேளையில் நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற அல்லது தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். இந்த இடத்துல ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒரு உவமையாய் சொல்லுகிறார். பொருளாசை உள்ள ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். அவன் தனக்காக பொக்கிஷங்களை சேர்க்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்திலே நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று. என்ன சொல்றாரு? தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறணும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இருக்குது? நான் பேச புரியுதுங்களா? எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாய் மாறணும், செல்வந்தனாய் மாறணும் என்கிற விருப்பம் இயல்பாக எல்லாருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வேதம் இந்த காலவேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கற்றுத்தர விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் நம்முடைய தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யங்களை பெற்று அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மைகளை நாம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை சம்பாதித்து கொள்ள, தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற அவர் தருகிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள கவனம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போது நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற விருப்பக்கூடியவர்களாய் இருக்கணும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டுவது என்றால் என்ன? ஒருவேளை இந்த காலவேளையில் அப்படி ஒரு யோசனை நமக்குலாம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறணும்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய தயவை, தேவனுடைய சித்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எதிலே தம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார்? நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் யாருங்க? ஐஸ்வர்ய சம்பரணர். ஐஸ்வர்ய சம்பரணரா இல்லையா? எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். எல்லாமே அவராலே தான் உண்டானது ஒன்று அவராலே இன்றி வேறொருவரால் உண்டாக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நம்முடைய தேவனிடத்தில் அவருடைய ஐஸ்வர்யங்களை, அவருடைய நன்மைகளை நாம் பெற்று நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறணும் என்றால், இந்த காலவேளையில் நாம் சில காரியங்களை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறவராயிருக்கிறார். ஆனால் இந்த லூக்காவின் புத்தகத்தில் வாசித்தது போல ஒரு மனிதன் தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் மீது கவனம் வைக்க கூடாமல் உலகத்தில் தனக்கு பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ள விரும்பி அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், மதிகேடனாய் மாறி போனான். என்ன சொல்லுகிறது? மதிகேடனாய் மாறி போனான் என்று வேதம் சொல்லுகிறது.
14 வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 12:14 அதற்கு அவர் மனுஷரே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த ஜனங்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஐஸ்வர்யம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் நமக்கு நித்திய வாழ்வு. என்னதுங்க? நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் நம்முடைய ஆத்மா குணப்படும் பொழுது. எப்பங்க? அதற்காக அவருடைய தயவு நம்மை ஏவுகிறது, தூண்டுகிறது, நம்மோடு கூட இடைப்படுகிறது, மனிதனோடு கூட தொடர்பில் இருக்கிறது. அதை உணராது இருக்கிறோம். எத்தனை சுவிசேஷங்கள், எத்தனை முறை வேதத்தின் வசனங்கள், எத்தனை முறை நம்மை தேடி வருகிற ஆலோசனைகள், எச்சரிப்புகள். எப்படியாகிலும் தேவனுடைய அந்த நித்திய வாழ்வு, அவர் தருகிற அந்த வாழ்வு, பரத்திலிருந்து உண்டாகி வருகிற அந்த நன்மையான ஈவு, சோதிகளின் பிதாவினால் நமக்கு அருளப்படுகிற அந்த ஆத்தும வாழ்வை நாம் அடையும்படி சுவிசேஷத்தின் மூலமாக இந்த பூமியிலே தேவன் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்முடைய சிந்தையை, நம்முடைய மனதை, நம்முடைய யோசனையை கொஞ்சம் நிதானிக்க செய்கிறார். எப்படியாகிலும் அவர் பக்கமாய் திருப்பும்படி, அவருடைய அந்த ஐஸ்வர்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படி அந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வரணும். நம்முடைய ஆண்டவர் ஜீவாதிபதி. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? மனுஷனுக்கு சுவாசத்தை கொடுத்தவர், நடமாடுகிற யாவற்றுக்கும் பலனை தருகிறவர், நமக்கு குடியிருக்கும்படியாக இந்த பூமியை நமக்கு உண்டாக்கினவர். அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. நம்முடைய மனெல்லாம் வேறு விதமாய் மாறிவிட்டது. அதை உண்டு பண்ணணும் பிசாசு. ஏதோ ஆண்டவரை நாம் சாந்திப்படுத்த அவருக்கு ஒரு காணிக்கையை கொடுத்தா, அல்லது அவருக்கு ஏதாச்சும் ஒரு பொருத்தனை செய்து கொண்டால், அல்லது அவரை நாம் ஏதாகிலும் கொடுத்து நம் மூலமாய், நம் கைகளின் மூலமாய் அவர் பணிவிடை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு பலவீனராய் காண்பிப்பது உலகம். பிசாசு அப்படி மனிதனுடைய புத்தியை மாற்றிவிட்டான். ஆனால் மனிதர்களுடைய கைகளினாலே பணிவிடையை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். மாறாக மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்து, அவன் நடமாடுவதற்கு வேண்டிய சத்துவத்தை கொடுத்து, அவனுக்கு குடியிருக்க இந்த பூமியை கொடுத்து, எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறவர். அவர் ஒன்றையும் சார்ந்து ஒன்றையும் பெற்று வாழக்கூடியவர் அல்ல. ஆனால் மனிதன் எல்லாவற்றையும் சார்ந்து வாழக்கூடியவன். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ நம்முடைய கண்களுக்கு தெரியாத வெளி உலகங்கள் இருக்கிறது. அதில் ஒரு உலகம் நாம் வாழ்கிற பூமி. இந்த பூமி, நாம் பார்க்கிற வானம், நாம் பார்க்கிற சூரியன், சந்திரன் ஆகிய இந்த சூரிய குடும்பம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்களும் நானும் இன்னும் எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இதை போன்ற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ கேலக்சி உலகத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனும் அதை அறிய முடியாது, ஒரு மனுஷனும் அதற்குள் கடந்து போக முடியாது. அவ்வளோ மகிமையான தெய்வம் மனுஷனுக்கு குடியிருக்க பூமியை கொடுத்தேன் என்று சொன்னாரே. ஏன் மனுஷனை கொண்டு போய் நிலாவில் வச்சிருக்கலாமே? நிலாவில் வச்ச மனுஷன் வாழ முடியுமா? இந்த பூமியை மனுஷனுக்கு ஏற்றதாய் உண்டாக்கினேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம சுவாசிக்க வேண்டிய பிராணவாயு, நாம் இந்த பூமியிலே வாழ நாம் விழுந்து விடாதபடி, அல்லது நாம் செயல்படக்கூடிய அளவில் ஒரு புவியீர்ப்பு விசையை கொடுத்து நம்முடைய பாதங்கள் பூமியில் தாங்கி நிற்கவும், அதே நேரத்தில் பூமியோடு கூட நம்முடைய கால்கள் காந்தகத்தை போல இரும்பு பிடித்து கொள்ளாமல் நாம் அடுத்த காரியங்களை செய்யவும் நடமாடுவதற்கும் ஏற்றபடி இந்த பூமியை உண்டாக்கினவர். அவர் நம்முடைய கைகளினாலே பணிவிடை கொள்கிறவர் அல்ல. மாறாக
அவர் நமக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு வேண்டிய எல்லாத்தையும் உண்டாக்கின பிறகுதான் நம்மை படைத்தார். நம்ம உண்டாக்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செய்து முடித்து இந்த உலகத்தின் மகுடமாக அவருடைய படைப்புகளுக்கு சிகரமாக கடைசியா மனுஷனை படைத்தார். ஆனால் இவரிடத்தில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆமாம், தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? என்னங்க செய்வார்? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை, அவர் நமக்கு பரம தகப்பனாய் மாறும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய ஐஸ்வர்யத்தில் நாம் பங்குள்ளவர்களாய், அதை பெற்று நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறவர்களாய் காணப்பட முடியும். அதில் ஒன்று என்னவென்றால் நித்திய வாழ்வு. என்னதுங்க? அந்த நித்திய வாழ்வாகிய ஐஸ்வர்யவான்களாய் நாம் மாற, தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை பெற்று நாம் மாற நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் குணப்பட வேண்டும். என்ன செய்யணும்? எத்தனை பேர் குணப்பட்டு கொண்டு வருகிறோம்? எதில் குணப்படுறோம்? சரீரத்தில் ஒரு வியாதி வந்தால் உடனே போய் நல்ல மருத்துவரை சந்தித்து நல்ல இன்ஜெக்ஷன்லாம் போட்டு நல்ல ஸ்கேன்லாம் எடுத்து நல்ல சுகமான பிறகு கூட மறுபடியும் ஒரு நாள் டெஸ்ட் எடுத்து இருக்குதா இல்லையா, சுகமாக இருக்கிறானா, எவ்வளோ அக்கறையாக இருக்கிறோமா இல்லையா? அது நல்லதா கெட்டதா? நல்லதா? நம்ம சரீர ஆரோக்கியத்தில் நம்ம அக்கறையாக இருப்பது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில், அழிவில்லாத ராஜ்யத்தில், தேவனிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க, அதற்கு சொந்தக்காரராய் மாற நாம் கவனமாக இருப்பது எவ்வளவு நல்லது. அதை குறித்து யோசனை, அதை குறித்து சிந்தனை நமக்குள்ளே இருக்கிறதா? அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு பொருளாசை உள்ள ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் அல்ல, அது வாழ்வல்ல. அப்போ தேவன் தருகிற வாழ்வு என்பது அழிவில்லாதது. அந்த வாழ்வை அடைந்து கொள்ள நாம் தேவனிடத்தில் அவருடைய ஐஸ்வர்யத்தை பெறும்படியாய் வர வேண்டும். தேவன் யாருக்கு தம்முடைய ஐஸ்வர்யத்தை தருவார் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு தருவார். இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் யாருக்கு சொந்தம்னா, யாருக்கு சொந்தம்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு சொந்தம். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த பொருளாசை உள்ள மனிதன் ஜீவன் அல்லாத இந்த உலக பொருளை குறித்து எப்படி செயல்படுகிறானா? அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே. அந்த அளவுக்கு விளைச்சல் உண்டாயிற்று. நான் ஒன்று செய்வேன். ஒரு திட்டம் இடுகிறார். என்ன செய்றாரு? ஒரு திட்டம் இடுகிறார். சூழ்நிலையை பார்க்கிறாரு. இப்போ இருக்கிற இந்த களஞ்சியம் விளைந்திருக்கிற விளைச்சலுக்கு போதுமானதில்லை. அப்போ அதை சேமித்து வைக்க நான் ஒரு திட்டம் பண்ண வேண்டும் சொல்லி ஒரு திட்டம் இடுகிறார். அந்த திட்டத்தை அவர் சொல்லுகிறார். என் களஞ்சியங்களை இடித்து, இப்ப இருக்கிற இந்த களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி, நான் பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும், எனக்கு வேண்டிய தானியத்தையும், என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமா பார்த்து, எதை பார்த்து சொல்ற? வாழ்வை பார்த்து, அழிவில்லாத வஸ்துவாகிய வாழ்வை பார்த்து, தனக்குள் இருக்கிற தேவன் தந்த அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி என்றென்றைக்கும் மரணத்தை காணாதிருக்கிற வாழக்கூடிய ஆத்மாவை பார்த்து சொல்றார், என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி, நல்லா ரெஸ்ட் எடுத்து புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று. பூரிப்பாயிரு, ரொம்ப சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு, ஆனந்தமாயிரு
ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே இப்போ செட்டில்டு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இவருடைய திட்டத்தில் என்ன இருக்குன்னா, எதிர்காலத்தினுடைய பெரிய கனவெல்லாம் இங்கே சொல்கிறாரு. நான் இந்த களஞ்சியத்தை பெரிதாய் கட்டி எனக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு என் ஆத்துமாவை பார்த்து சொல்வேன், நீ பூரிப்பாயிரு என்று சொல்லுவேன், என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். எப்படிப்பட்ட யோசனை, எப்படிப்பட்ட கவலை, எப்படிப்பட்ட சிந்தனை தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். உன் ஆத்துமா ஒருவேளை இந்த ராத்திரியிலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும். அப்ப இதை குறித்ததான ஒரு அறிவு வேண்டும். ஆத்மாவை குறித்த அறிவில்லாத ஒரு மனிதன், ஆத்மா அது நீடித்த நாட்களாக இருக்கோ, அது அழிவில்லாதா இருக்கோ, ஆனால் இவருடைய நினைவு என்னன்னா, இந்த ஆத்மா இந்த சரீரமாகிய கூடாரத்துக்குள்ளேயே எப்பொழுதும் பர்மனெண்ட்டாக இருக்கும். நமக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்வை இந்த உலகம் தரும் என்று அவர் நித்திய வாழ்வை குறித்தோ ஆத்மாவை உண்டாக்கினாரே அதனுடைய நிலவரத்தை குறித்து அறியாமல் அவர் பொருட்களை, பொக்கிஷங்களை தனக்காய் சேர்த்து வைக்கும் பொழுது அவர் மதி இழந்து போனவராய் சொல்லுகிறார், என் ஆத்மா இங்கே பூரிப்பாக இருக்கும், இங்கே இளைப்படையும் என்று. இளைப்பாறுகிற காலம் பூமியிலே இல்லை. இளைப்பாறுகிற காலம் ஆத்மாவுக்கு எங்கே இல்லைங்க? பூமியிலே இல்லை. பூமியிலே நம்முடைய பிரயாசங்கள் உயிருள்ள நாள் வரை விடவே முடியாது. ரொம்ப வயதாயிடுச்சு, அப்பையும் ஒரு பிரயாசம் இருக்கும். மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்க வேலை கூட என்ன பிரயாசம் இருக்கும்? தண்ணி குடிக்கணும். என்ன குடிக்கணும்? பசிக்குது, என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது, அதுக்கு ஏதாச்சும். உயிர் உள்ள நாள் வரை நம்முடைய பிரயாசங்களுக்கு இந்த பூமியில் முடிவில்லை. அதனால் ஆத்மாவுக்கு இங்கே என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. ஆத்மா இளைப்பாற வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது. அது இவ்வுலகம் அல்ல. அப்போ இதை குறித்ததான ஒரு அறிவில்லாமல், அப்போ இந்த ஆத்மாக்கு இளைப்பாறுதலை எங்கே பெற முடியும்? நம் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து நம்முடைய ஆத்மா எங்கே போகும்? அதற்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை என்னால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்து என்னை அதில் ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிற தேவனிடத்திலே நான் வர வேண்டும் என்கிற அறிவு இல்லாத ஒரு மனிதன் உலகத்தினுடைய பல காரியங்களிலே கவலையாயிருக்கிறார். இதை காலவெல்ல நாம் கூட அப்படி பற்பல காரியங்களில் கவலையாக இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனை, நம்முடைய துக்கம், கவலை எங்கே கொண்டு வருகிறது? நம்மை துக்கத்தில் முழுகடிக்க செய்கிறது. கவலை நம்ம எங்கே கொண்டு வந்து விடுகிறது? துக்கத்தில் முழுகடிக்க செய்கிறது. அப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறோமா? காரணம் என்னன்னா, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்ல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் மாற நாம் அறியாது இருக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் மாற நாம் அறியாது இருக்கோம். ஆனால் தேவனுடைய தயவு நம்மை, சொல்லுங்க, இந்த காலவேளையில் என்னோடு இடைப்படுகிறது. தேவனுடைய தயவு இந்த காலவேளையில் என்னை உணர்த்துகிறது, என்னை ஏவுகிறது, என்னை தூண்டுகிறது. நான் குணப்படும்படி எதிலே குணப்பட வேண்டும்? என் ஆத்மா குணப்பட வேண்டும். அவருடைய தழும்புகளினால் என் ஆத்மா குணமாக வேண்டும். அப்போது என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருகிற ஐஸ்வர்யம் எங்கே இருக்கிறது? நான் நித்திய ஜீவனை அடைந்து நித்தியமாய் வாழக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் யாரிடத்தில் இருக்கிறது? அதை அறிந்து அவர்கிட்ட வரணும். அப்படின்னா இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டியவர்களாய் மாற வேண்டும். என்ன செய்யணும்? ஆமாம், ரோமர் 2:4 வாசிச்சிருங்க திரும்ப. ரோமர் 2:4. அல்லது
தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள்ளே எத்தனையோ கவலைகள் இருக்கலாம். அந்த மதிகடனை போல இந்த உலகத்தில் எந்த களஞ்சியத்தை நிரப்பலாம்? நான் நீடித்த நாட்களாய் வாழ என் சந்ததிகளை காண என்னென்ன காரியங்களை செய்யலாம், அல்லது இப்பொழுதுக்க சூழ்நிலையில் நான் என்ன பண்ணலாம்? நிறைய கவலை துக்கமாக மாறி சில பேருடைய முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் அப்படியே விடாய்த்து போனவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய தயவு இந்த காலவேளையில் நம்மை ஏவுகிறது, நம்மை தூண்டுகிறது, நம்மை உணர்த்துகிறது, நம்மை தட்டி எழுப்புகிறது. கத்தர்கிட்ட ஐஸ்வர்யனா மாறுப்பா. எங்கே மாறணும்? உன் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் அங்கே இருக்கிறது. ஆத்மாக்கு இளைப்பாறுதல் அங்கே இருக்கிறது. உன் பிரயாசங்களை விட்டு நீ ஓய்ந்திருக்கும் பொழுது, உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அது இளைப்பாறுகிற இடத்தில் போய் தங்குவதற்கான ஐஸ்வர்யத்தை தேவனிடத்தில் வாங்கிக்கொள். ஐஸ்வர்யத்தை தேவனிடத்தில். இந்த உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றையும் அதை அறிந்திருக்கிறோமா? ஆனால் அதை அறியாததுனால இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும் பொழுது, பிரயாசப்படுவது தவறல்ல, ஏது சொல்கிறது? பிரயாசப்பட வேண்டும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. வேதம் அப்படி தானே சொல்லுது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல. நாம் முயற்சிக்கிறோம். முயற்சி வேறு. நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்தின் பொருளாசையில், உலக வாழ்க்கையில் முழுகி போகிறது வேறு. பிரயாசப்படுகிற முந்தி என்ன தான் செய்யணும்? தன் பலனை அடைந்து தான் ஆகணும். அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். வேதம் சொல்கிறது, வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. அப்போ தேவன் நமக்கு தந்திருக்க பேலன்ஸ் சத்துவம். நாம் இந்த உலகத்தில் நல்ல வேலைகளை செய்து, எப்படிப்பட்ட வேலை செய்யணுமா? திருடுகிறவன் நீ திருடாமல், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் உங்கள் கைகளினாலே நலமான வேலை செய்து. அப்போ இதெல்லாம் தேவை. ஆனால் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? அக்கறை உள்ளவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, கவலை இல்லாதவர்களாக இருக்கும். அக்கறை வேறு, கவனம் வேறு, உணர்வு வேறு, திட்டமிடுதல் வேறு, கவலை வேறு. கவலை என்னன்னா, அது நம்ம பெரிய கற்பனைக்குள்ளே கொண்டு போய் கடைசியாக இதெல்லாம் அடைய முடியலேன்னு கவலை செய்து நம்மை துக்கத்திலே அமிழ்த்திவிடும். அதனுடைய முடிவு மரணம். அதனுடைய முடிவு, ஆமாம், இவனுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது, அது தாராளமாக விளைந்தது. ஸ்தோத்திரம். நல்லதா கெட்டதா? இப்பொழுது இந்த விளைச்சலை பார்க்கிற இவனுடைய இருதயம் என்ன செய்கிறதுனா, இவ்வளவு தானியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய குடோனில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா நம்ம குடோன் இன்னைக்கு இந்த தானியத்தை பிடிக்கக்கூடியதா இல்லை. ஒன்று செய்யலாம், நம்முடைய குடோனை பெருசாக்கலாம். திட்டமிட்டது தவறல்ல, உணர்வாக இருந்தது தவறல்ல, நல்லது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் பாருங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த உலகத்துக்குள்ள, அந்த பொருளுக்குள்ளவே முழுகி போயிட்டார் பாருங்க. முழுகி போய் அவர் சொல்றார், என் ஆத்துமாவே நீடித்த நாட்களாய் உனக்காய் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்க, நீ நல்லா புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று. ஆத்துமாவை குறித்து அறிவில்லாமல் அவர் இந்த உலகமே சதம் என்று அங்கே ஒரு முடிவுக்கு போயிட்டார் பாருங்க. அது தவறு, அது தவறு. ஏன்னா ஆத்துமாவுக்கு உலகத்தில் இளைப்பாறுதல் இல்லைப்பா. ஆத்துமா இந்த சரீரமாகிய கூடாரத்தில் என்றென்றைக்கு இருக்க போகிறது அல்ல. அதே போல ஆத்துமா என்றென்றைக்கும் புசித்து குடித்து திருப்தியாக இருந்து சொல்கிற அளவுக்கு இந்த சரீரம் என்றைக்கும் இதே ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறதும் இல்லை. ஒருவேளை இந்த தானியத்தை அதிகமாய் விளைச்சலை கண்ட மனிதர் ஒரு நல்ல வாலிபனாக இருக்கான்னு நினைக்கிறேன். அவர் நினச்சிருப்பார், இந்த வாலிபமே எனக்கு கடைசி வரையும் இருக்க போது போல, இப்படியே நான் என்ன செய்ய போகிறேன், வாழ்ந்துருவேன். அதுவும் தவறு. அப்போ இந்த சரீரம் பல மாற்றங்களிலே, பல அழிவுகளிலே, பல முதிர்ச்சிகளிலே போய் ஒரு நாள் இல்லாமல் போகிறது. இந்த வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையிலே நாம்
உழைக்கணும், நாம் பிரயாசப்படணும், நாம் அக்கறையாக இருக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் எதிர்காலத்தை குறித்து கவலை உள்ளவர்களாய், நமக்கு வருகிற கொஞ்சம் வருமானத்தை கொண்டு இன்னும் எப்படி இதை பெருத்தாக்குறது என்ற சிந்தனை உள்ளவர்களாய் மாறாமல் சரியாய் திட்டமிடுகிறவர்களாய் இருக்கணும். அதற்கு மாறாய் நித்தியமாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு இந்த பூமியிலே தகுதி உள்ளவர்களாய் மாற நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்ன செய்யணுங்க? இந்த அறிவு இருக்கணும். இதுக்கு தேவையானது இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வரல. ஒன்றும் ஆமாம், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். நான் உலகத்தில் ஒன்றையும் கொண்டு வருவதும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதில்ல. வாசிங்க யாராச்சும் ஒருத்தங்க. 1 தீமோத்தேயு 6:7 நினைக்கிறேன். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்க இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இந்த அறிவு இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? அப்ப நமக்கு எந்த ஆசையை வெறுத்து எந்த ஆசையை கொண்டு வரணும்? நமக்காக பரலோகத்தில் பல ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, கிரீடங்கள் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. உலகம் உண்டானது முதல் இன்னும் ஒருவரும் அதற்குள் பிரவேசிக்கவில்லை. அது நமக்காக ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வரும்பொழுது, மரணத்தை ஜெயமாய் நாம் வென்ற பொழுது நமக்காக அந்த ராஜ்யம் திறக்கப்படும். அந்த தேசத்துக்குள்ளே, அந்த நகரத்துக்குள்ளே நாம் உட்பிரவேசித்து நாம் பிதாவினுடைய ராஜ்யத்தில், அவருடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுகிறவர்களாய் மாறுவோம். இந்த சிந்தனையில் கொண்டு வந்து இதற்கு ஆயத்தமாகக்கூடிய அந்த கவலை, அந்த துக்கம் நமக்கு உண்டாக தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை அறிய வேண்டும். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருந்தால், நாம் அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரானால் நாம் அந்த ஐஸ்வர்யத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. ரோமரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இங்கே ஒரு மனிதன் என்ன சொல்லுகிறார்? ஆத்துமாவே, உனக்காக அநேக நாட்களுக்கு என்னத்தை சேர்த்துட்டேன்? எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நீ புசித்து குடித்து சம்பூர்ணமாய் அப்படியே சந்தோஷப்படு, பூரிப்பாயிருன்னு சொல்றாரு. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மதிகேடனே. என்னதுங்க? உன் ஆத்துமாவுக்கு எது ஜீவன்? உன் ஆத்துமாவுக்கு எங்கே இளைப்பாறுதல்? உன் ஆத்துமா எங்கே தங்க வேண்டும்? அதற்குரியது என்னவென்றால் தேவன் தருகிற நீதி. என்னதுங்க? தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானம், பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம். அப்ப தேவ நீதி என்னதென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய நீதி என்ன? நமக்கு தேவ நீதியாக விளங்குவது என்ன? நாம் எப்படி நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம்? நம் கிரியையினாலையா? நாம் எதனால நீதிமானாக்கப்பட்டோம்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். நாம் எதை விசுவாசித்தோம்? யாரை விசுவாசித்தோம்? என்னத்தை விசுவாசிக்கிறோம்? எதங்க விசுவாசிக்கிறோம்? நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? யாரை விசுவாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் என்ன? உங்கள் விசுவாசம் தான் என்ன? சபைக்கு வரும், ஆராதனை செய்கிறோம், வாரந்தோறும் கலந்து கொள்ளுகிறோம். நீங்கள் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன? கடவுள் நம்ம நல்லா பார்த்துக்கிறாரு. வசனத்தை சொல்கிறத நம்ம விசுவாசம்.
அப்போ நம்முடைய விசுவாசம் என்ன, நம்ம நம்பிக்கை என்ன? ஒருவேளை விசுவாசம்னா தெரியல, நம்ம நம்பிக்கை என்ன? அது அப்போ இதில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம நேரம் ஆனால் பரவாயில்ல. ஏன்னா முக்கியமான அடிப்படையே இதுதான், விசுவாசம். நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? சரி, நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால எதற்காக இயேசுவை நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம். நல்லது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஏன் விசுவாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் என்ன படுவீர்கள்? அப்ப ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்னங்க? நம்மேல் இருந்த ஆக்கனை தீர்ப்பு, இரண்டாம் மரணமாகிய ஆத்தும மரணம், அது பாவத்தினாலே வந்தது. அதனுடைய முடிவு நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. அதில் இருந்து நம்மை காப்பாற்றி பாதுகாத்து நித்திய வாழ்வாய் அவரோடு கூட வைக்க போகிறாரே, இது பேர் ரட்சிப்பு. இதற்காக நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? இதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையில் கிருபாதர பலியாய் கொடுத்து என்னுடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் மேல் சுமத்தி அவருடைய ஆத்துமா அதற்காக மரித்தது. ஜீவாதிபதியாகிய அவர் நமக்காக ஜீவனை சிலுவையில் விட்டார். அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது. அந்த இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறவனை சுத்திகரிக்கிறது. அதனாலே ஆத்துமாவில் வாழ்வு உண்டாகிறது. இதற்காக நாம் விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசம்? இப்படி தான் விசுவாசிக்கிறோம். அப்போ நம்முடைய இந்த விசுவாசம் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் மாற்றுகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்னவென்றால் நீதியும், என்னதுங்க? அந்த நீதி நம்முடைய சுய கிரியையினால் வரல. அந்த நீதி தேவனுடைய 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 சொல்லுங்க, தேவனுடைய என்னம்மா? தேவனுடைய, அதுக்கு மேலே வார்த்தையே வரல. அந்த நீதி தேவன் நமக்காய் செய்து முடித்த அவருடைய கிரியையினால். 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ பாவியை நீதிமானாக்குற இயேசுவிடத்தில் வைக்கிற விசுவாசம் என்னவென்றால், அவர்தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் பூமியில் வந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் மீது வைக்கிற விசுவாசம் நமக்கு நீதியை தருக. இந்த நீதி நமக்குள்ளே இருக்கிறதா? ரெண்டாவது, சமாதானம் நமக்குள்ளே இருக்க. என்ன சமாதானம்? இன்னைக்கு வீட்டில் ஒரே பிரச்சனையா, எனக்கு சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த சமாதானம் அல்ல. உலகத்தில் தருகிற அந்த சமாதானம் அல்ல. தேவனுக்கும் எனக்கும் இடையே இருந்த பாவம் நீங்கி, அவருக்கும் எனக்கும் இடையே உறவு துண்டிக்கப்பட்டு, நான் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் என்று பிரிக்கப்பட்டிருந்தோமே, அந்த பிரிவினை நீங்கி என் பாவமாகிய நடுசுவர் தவிர்க்கப்பட்டு அவரும் நானும் அவருடைய பிள்ளையாய், அவர் என் தகப்பனாய் இணைந்திருக்கிறோமே, இந்த உறவு அவரிடத்தில் நம்மை சமாதானம் உள்ளவர்களாய் சேர்த்துக்கொள்கிறதே, அந்த சமாதானம் உடையவர்களாய் இருக்கிறோமா? சமாதானம் என்ன? கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருந்த நாம், பாவிகளாய் இருந்த நாம், தேவனோடு கூட பிரிந்து போய் ஒப்புரவு ஆக்கப்படாதவர்களாக இருந்த நாம், இந்த விசுவாசத்தின் மூலமாக, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு ஐக்கியப்பட்டு தகப்பனும் மகனுமாய், தகப்பனும் மகளுமாய்
அந்த உறவில் அவருடைய சமாதானம் பெற்றிருக்கிறோமே, அந்த சமாதானம். அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது. நான் திரும்பவும் பயப்படத்தக்கதான ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு ஆவியான நமக்குள்ளே சாட்சி சொல்ல வேண்டும். அந்த நிச்சயம் இருக்கணும். இதனால வர இந்த சந்தோஷம் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறது. யார் ஒருவர் இந்த சத்தியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய தயவு குணப்பட ஏவுகிறதே அதை அறிந்து அவருடைய ஐஸ்வர்யமாகிய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்கள்.